அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் செஸ் ட்ரிக்ஸ் டு வின் ஃபாஸ்ட் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம இன்னைக்கு ரோய்லோப்பஸில் இருக்கிற முக்கியமான ட்ராப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து டேட்டா பேஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சில ஓப்பனிங்ஸ் நிறைய தடவை விளையாடி இருப்பாங்க. அதில் டாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ரோய்லோப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஓப்பனிங். இதில் சுமார் 7 ட்ராப்புகள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ட்ராப்பும் இருக்கும், உங்களுக்கு தெரியாத ட்ராப்பும் இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அந்த ட்ராப்பில் நீங்களும் விழாமல் இருந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ட்ராப் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆப்போனண்ட் வந்து இந்த மூவ் நம்ம எதிர்பார்த்து அவங்க அதை விளையாடும்போது மட்டும்தான் இந்த ட்ராப் வேலை செய்யும். ட்ராப் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸோ எதுக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்கள் நேரத்தை நான் வந்து வீணடிக்க விரும்பலை. ஸோ இங்கே நம்ம வந்து கேம் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தலாம். நிறைய ட்ராப்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலான ஒரு ட்ராப் வந்து பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக வந்து E4 வந்து அரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரோய்லோப்பஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ பிஷப் B5. இங்கே நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. A6 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F6. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம A6 வந்து பார்த்துருவோம். ஸோ A6ல் சில ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ A6 விளையானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் A4, அதுக்கப்புறம் D6. ஆக்சுவலாக இந்த ட்ராப் வந்து நம்ம வந்து பிளாக்கோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறது நல்லது. இந்த ட்ராப் வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ராப். இதுக்கு பேர் வந்து நோவாசாக் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் செப்பரேட்டாக. ஸோ வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு D4 வந்து விளையாடுறாங்க, த்ரெட்னிங் டு வின் த நைட் பை ஏன்னா அந்த பின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பிஷப்போட டயகனலை கட் பண்ணணும். B5, பிஷப் B3, அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் D4. இந்த பானை வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து அவர் வந்து நேரம் எடுத்து தான் பண்ண முடியும். டைரெக்டாக பண்ணுறாரு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நைட் எக்ஸ் D4, ஈடெக்ஸ் D4, ஓகே, இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவசரப்பட்டு குயினால் அந்த பானை வந்து வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த ட்ராப்பில் மாட்டிப்பார். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். குயின் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடக்கூடிய முதல் மூவ் C5. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் டபுள் அட்டாக் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ குயின் D5, பட் நம்ம வந்து பிஷப் E6 ஆட போகிறோம். ஸோ குயின் C6 செக் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான மூவ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஷப்பை திரும்பவும் பிளாக் பண்ணும்போது குயின் டு D5 போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பான் டு C4 விளையாடிடலாம். ஸோ இப்போ அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, பிஷப்பும் ட்ராப் ஆகிடுச்சு. இதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ட்ராப் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராப் பேர் வந்து நோவாசாக் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற முக்கியமான ட்ராப் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ட்ராப் எல்லாமே அடுத்த வேரியேஷன், அதாவது நம்ம பெர்லின் டிஃபென்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்களே, அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெர்லின் டிஃபென்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக நைட் F6 வந்து பார்ப்போம். ஸோ இந்த வேரியேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வேரியேஷன் ஐ திங்க் நம்ம வந்து ஒயிட்டோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நைட் F6க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா D3, ஒயிட் D3 ஆடுறாரு, நைட் E7. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பொசிஷனில் 2 பேருக்குமே ட்ராப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டர் ட்ராப் வந்து ஒயிட் வந்து செட் பண்ணுவார். பிளாக் ஆக்சுவலாக இட்ஸ் எ ட்ராப் ஃபார் பிளாக் வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுவார். இங்கே இந்த எப்படி வந்து நம்ம ட்ராப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மூவ் இது தான். தேவையில்லாமல் அந்த மூவ் வந்து அந்த பீஸை வந்து நகர்த்துறாரு பார்த்தீங்களா, இதிலேருந்தே கண்டுபிடிச்சாலும் நம்ம ஆப்போனோட ட்ராப் விளையாடுறாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு பான் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ நைட் எக்ஸ் E5. ஆனால் உங்களுடைய 2 பீஸ் அன்டிஃபெண்டாக இருக்குது. சாதாரணமான ஒரு மூவ் தான் C6. இதுக்கு ஒயிட் இஸ் பண்ணக்கூடிய ஒரு கவுண்டர் ட்ராப் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நைட் டு C4. இதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஒரு பிஷப் கிடைக்குதுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து நைட் டு D6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மதர்ட் செக்மேட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து 7 மூவ் தான் இது. அடுத்து இந்த பொசிஷனில் இது தெரிஞ்ச பிளாக் பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, நீங்கள் சப்போஸ் நைட் C4 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ராப் தெரிஞ்ச பிளாக் பிளேயர் சிம்பிளாக C-Takes B5 வந்து ஆட மாட்டார். அதுக்கு பதில் D6 வந்து விளையாடிடுவார். ஸோ D6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் நீங்கள் ரீட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ராப்பில் இருக்க ஐடியா. சப்போஸ் பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ராப் அவர் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் அப்புறம் நைட் எக்ஸ் E5 C6. ஸோ C6க்கு ஒயிட் வந்து கவுண்டர் ட்ராப்லாம் ட்ரை பண்ணலை, சாதாரணமாக பிஷப்பை நகட்டுறாரு அப்படின்னாக்கா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு பீஸ் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ குயின் செக் சிம்பிளாக வந்து நம்ம அந்த பீஸை வந்து வின் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ட்ராப்பு. இந்த ட்ராப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்டிமர் ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ இதை வந்து நம்ம கேமை வந்து கண்டினியூ பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் லாஸ் ஆகும். பிஷப் வந்து C4 கிடையாது, சில பேர் வந்து A4க்கும் நகர்த்துவாங்க. பட் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டோரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 3 ட்ராப் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ராப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நோவாக் சாக் ட்ராப்பு, மார்டிமரில் 2 ட்ராப் பார்த்துருக்கோம் கவுண்டர் ட்ராப்போட சேர்த்து. ஸோ அடுத்த ட்ராப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் D3 வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஐ திங்க் யா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோம். இந்த கேன்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வேரியேஷன். இதை வந்து நம்ம வந்து ஃபிஷிங் போல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் யூஸ்வலாக பிளாக் இந்த மாதிரி ஆடக்கூடாது. ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஒரு பீஸை செகண்ட் டைம் வந்து ஓப்பனிங்கில் மூவ் பண்ணி செஸ் பிரின்சிபலாக வயலேட் பண்ணுறீங்க. இன்கேஸ் செஸ் பிரின்சிபலோட பேசிக்ஸ் என்னன்னு தெரியல, இந்த வார்த்தையே எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே நான் லிங்க் பண்ணுறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா. ஸோ நைட் G4க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. மெயின் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, H3 இமீடியட்டாக வந்து விளையாடுறது அந்தளவுக்கு நல்ல விஷயம் தான். பட் ஓகே, இந்த இடத்துல என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நைட்டை ஓட வைக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் பிளாக் என்ன பண்ணுவார்னா, இந்த நைட்டை வந்து ஓடாமல் அவர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பான் டு H5. ஸோ இப்போது யூஸ்வலாக வந்து இந்த ட்ராப் எப்படி நடக்கும் அப்படின்னா, H-takes G4, H-takes G4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. நைட்டை சேவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து அன்ஸ்டாப்பபிள், அதாவது மேட்டை நீங்கள் தடுக்கவே முடியாத அளவுக்கு இப்போ ஒரு மூவ் இருக்குது. அதுதான் வந்து குயின் H4. இப்போ நீங்கள் வந்து F3 வந்து நீங்கள் ட்ரை பண்ணாக்கா நம்மக்கிட்ட G3 இருக்குது. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங் மேட். ஸோ இதில் இன்னொரு ட்ராப் இருக்குது, கோயிங் பேக். ஸோ இந்த பொசிஷனில் இன்னொரு ட்ராப் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரூக் E1. சரி, ஓகே, நம்ம வந்து ட்ராப்பில் மாட்டல, ரூக் E1 நேச்சுரல் டெவலப்பிங் மூவ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ என்ன செய்கிறது? பிஷப் டு C5. பிஷப் டு C5 வந்து ஒரு டெம்போவோடு வருது. என்ன டெம்போ அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. என்ன தெரியுது? பிஷப் டு C5 ஆடி இருக்கும். நம்ம வந்து F2ல் வந்து பானை வந்து அட்டாக் செய்கிறோம். ஸோ இப்போது அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கனாக்கா D4 வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டெக்ஸ் D4, நைட் டெக்ஸ் D4, அதுக்கப்புறம் குயின் H4 த்ரெட்னிங்கு. நிறைய விஷயம் நம்ம இங்கே வந்து த்ரெட்டன் பண்ணுறோம் ஆக்சுவலாக. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து பிளண்டர் பண்ணார் அப்படின்னா, நைட் F3 விளையாடிட்டு குயின் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து குயின் டெக்ஸ் F2 செக் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் கிங் H1 we are going to do this brilliant move, that is queen G1 check. ஸோ குயின் G1 செக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பீஸால் கேப்சர் செய்யலாம். ஒன்று ரூக்கு, இன்னொன்று நைட். எதனால் கேப்சர் பண்ணாலும் சரி, நம்ம நைட் F2 அது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்மதர் செக்மேட். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ராப் தான். பட் இருந்தாலும் இதை வந்து ரிமைண்ட் பண்ணுறது, இந்த ட்ராப் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து டாப் 7 ட்ராப் லிஸ்ட்டில் இதையும் வச்சுருக்கேன் நான். ஸோ இது சோஃபார் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 ட்ராப் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து 6th and 7th ட்ராப் வந்து பார்த்துடலாம். ஸோ 6th and 7th ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு மூக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூஸ்வலாக முன்னாடி பார்த்ததெல்லாம் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. இந்த ட்ராப் வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ட்ராப்பை இப்போ பார்க்கலாம். ஸோ E4, E5, நைட் F3, நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் B5, பிஷப் B4. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான மூவ். ஏன்னா நம்ம வந்து C3 வந்து ப்ரொவோக் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது நமக்கு தேவை. இந்த இடத்துல நம்ம வந்து 2 ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா நைட் D4, இன்னொன்று வந்து பிஷப் B4. ஃபஸ்ட்டு பிஷப் B4 பார்த்துருவோம். ஸோ C3, பிஷப் A5, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் C6, D டெக்ஸ் C6. இங்கே ஒரு பான் வந்து நமக்கு வந்து அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நைட் டெக்ஸ் E5 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொசிஷனில் பிளாக் என்ன செய்யலாம் அப்படின்னா, குயின் E7 விளையாட்டு நைட்டையும் பின்னாடி இருக்க பானையும் வந்து எக்ஸ்ரே பண்ணலாம். அதாவது டபுள் அட்டாக் இது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ரிப்ளை நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா D4 தான் ஆடுவாங்க. இங்கே திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், நைட்டு ஒன் மோர் டைம் வந்து அட்டாக் பண்ணலாம். எப்படி அட்டாக் பண்ணலாம்னா F6 மூலயமா அட்டாக் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப லாஜிக்கல் இல்லாமே தெரியும் உங்களுக்கு இந்த மூவ். ஏன்னா நைட் ஆல்ரெடி G6 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. குயின் H5 செக் வரப்போது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க இந்த மூவ் விளையாட முடியும்? ஆக்சுவலாக இந்த மூவ் தான் நமக்கு தேவை. குயின் H5 செக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப G6 ஆட போகிறோம். அதாவது ஒயிட் என்னெல்லாம் வந்து நினைக்கிறாரோ அந்த மூவ் எல்லாமே நம்ம ஆட போகிறோம். ஸோ நைட் டெக்ஸ் G6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூவ் இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலாக நைட் டெக்ஸ் G6 வந்து ஒரு பெரிய பிளண்டரு. ஸோ அதனால் குயின் டெக்ஸ் E4 செக். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. பட் ஓகே, ரொம்ப சிம்பிளான மூவ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பிஷப் E3 பிளாக் பண்ணும்போது நமக்கு பிஷப் G4 மூலயமா வந்து நம்ம குயினையே ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குயின் டெக்ஸ் A5 வந்து விளையாடலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து விளையாடலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா குயின் டெக்ஸ் G2, அதுக்கப்புறம் ரூக் F1, குயின் F3 த்ரெட்னிங் மேட். ஸோ கிங் D2, அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா மேட்டை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி. ஸோ செக் மேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷன். ஸோ இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராப் வந்து பின்னாடி போயிட்டு இந்த இடத்துல பிஷப் டு B4க்கு பதில் இன்னொரு ட்ராப் என்னென்னா நைட் டு D4. ஸோ நைட் டு D4 வந்து விளையாடும் போது பிஷப் A4 வந்து விளையாடலாம். ஸோ பிஷப் டு C5.
இப்போ திரும்பவும் ஒரு பானை நம்ம வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் நம்ம டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பிளாக் பிளேயராக. ஸோ நைட் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் குயின் E7, திரும்பவும் வந்து அந்த அதே மாதிரியான ஒரு செட்டப் தான். சேம் அதே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான லைன் தான் இது. ஸோ F4 இந்த டைம் வந்து F4 வந்து விளையாடி அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது F6 திரும்பவும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ சேம் செக் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது G6, சேம் நைட் டேக்ஸ் G6, திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மல்டிபிள் பீசஸ் வந்து ஹிட்டிங்கில் இருக்குது. அதாவது எது வேணால் எப்போ வேணால் ஃபாலோ ஆகும். பட் நம்ம குயின் டேக்ஸ் E4 செக் வந்து விளையாட போகிறோம். ஸோ கிங் டு D1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிஷப்பை வந்து அவர் டச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து குயின் டு E2 வந்து சிம்பிளான ஒரு செக்மேட். ஸோ அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுவார் அப்படின்னா, மோஸ்ட்லி ஹெச்டெக்ஸ் G6 வந்து நம்ம விளையாடுனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் கிங் வந்து ஃபோர்சிங் மூவ். ஸோ ஹெச்டெக்ஸ் G6, அதுக்கப்புறம் நம்ம பிஷப் அவர் வெட்ட முடியாது. குயின் E2 செக் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, மேபி குயின் டு G4 வந்து போகலாம். ஸோ குயின் டு G4 போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட குயின் வந்து பார்த்திங்கனாக்கா மேபி நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா நைட் H6 வந்து விளையாடலாம். ஸோ நைட் H6 வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய குயினை வந்து அட்டாக் செய்யுது. ஸோ அவரும் வந்து நம்ம அட்டாக் பண்ணாக்கா தப்பாகிடும். ஏன்னா வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அவரோட குயினை கேப்சர் செக்கோட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 ட்ராப் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். பட் இது மாதிரியே வந்து உங்கள் கேமில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்படிலாம் வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். எப்பொழுதுமே வந்து நான் ட்ராப் வந்து எல்லாரையும் வந்து விளையாட சொல்லி நான் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது வந்து ட்ராப் செட் பண்ணும்போது, ஓகே ஹி இஸ் பிளேயிங் த ட்ராப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியான மூவ் என்னன்றது உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ரொம்ப திங்க் பண்ணாமல் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ராயல் ஓப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாப் ஓப்பனிங்கில் 7 ட்ராப் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ட்ராப் வந்து தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.